வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. பொதுவா கட்சி தலைவர்கள் இந்த தேர்தல் நேரத்துல அவங்களுக்கு ஒரே பிரச்சனை தான் இருக்கும். என்னன்னா, பெர்மிஷன் எப்போ குடிப்பீங்க, நான் எப்போ போய் கேன்வாசிங் பண்ணுறது அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா கட்சி தலைவர்கள்லாம் எல்லா இடத்துலயும் பெர்மிஷன் கேட்டுட்டு ஏதாவது ஒரு இடம் கிடைச்சா போதும் நம்ம போயிட்டு கேன்வாசிங் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா எல்லா கட்சி தலைவர்களும் சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. அதாவது 21ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்குள்ள நீங்க பிரச்சாரத்தை க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கு மேல பிரச்சாரம் பண்ண முடியாது. சோ இன்னும் ஜஸ்ட் 4 days தான் இருக்கிறனால எல்லா தலைவர்களும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இருக்காங்க. பட் ஒரே தலைவர் எது பெர்மிஷனே கிடைச்சாலும் அதை ரத்து செஞ்சுட்டு வீட்டுல உட்கார்ற ஒரே தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உங்கள் விஜய் மட்டும்தான். ஏங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, எனக்கு பெர்மிஷன் தருது இல்லன்ட்டு ரத்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப எல்லா இடத்துலயும் இவங்க கேட்கிற இடத்துல எல்லாம் பெர்மிஷன் கொடுத்துடுறாங்க. இப்ப பழைய தூக்கி எப்படா போடுறதுன்னு தெரியல. இப்ப பெர்மிஷனே கொடுத்தாலும் இல்ல எங்க அண்ணன் வரமாட்டார் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா 1 ரத்து பண்ணலாம், 2 ரத்து பண்ணலாம். இந்த எலெக்ஷன் டைம்ல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 இடத்தை பாத்தீங்கன்னா இவங்க ரத்து செஞ்சிருக்காங்க. பெர்மிஷன் கொடுத்தோம். பெரம்பூர் உட்பட, அதாவது நேத்து பாத்தீங்கன்னா சும்மா போயிட்டு ஒரு சீன் போட்டாரு, கோலப்போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி ஒரு சீன் போட்டுட்டு வந்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு வீடு வீடா நான் பிரச்சாரம் பண்ண போறேன் பெரம்பூர்ல, ஏன்னா பெரம்பூர் ஏன் தொகுதி பிரச்சாரம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாரு. பட் காலையில தகவல் வருது, அந்த பிரச்சாரமும், அதாவது வீடு வீடா போய் சந்திக்கிற பிரச்சாரமும் ரத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதற்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. ஏன் இந்த பிரச்சாரத்தை, திடீர் பிரச்சாரத்தை ரத்து செஞ்சாங்க அப்படின்றதுதான் சுவாரஸ்யமே. அது என்னன்றது டீடைலா நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்ப்போம். அது மட்டும் இல்லாம விஜய் தன்னுடைய கடைசி ஆயுதத்தை பயன்படுத்த போகிறார். அதாவது இன்னும் 4 நாள் தான் எலெக்ஷனுக்கு இருக்கு பிரச்சாரம் முடியறதுக்கு. சோ தன்னுடைய கடைசி ஆயுதம், அதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பாருங்க, ஒரு கடைசி ஆயுதத்தை விஜய் எப்படி இருந்தாலும் பயன்படுத்துவார். பிகாஸ் அவர் ஒரு சினிமா கேரக்டர். சோ மக்களை எப்படி கவரணும் அப்படின்றது லைட்டா வச்சு தெரிஞ்சிருக்கும். இந்த 4 நாளைக்குள்ள விஜய் பாத்தீங்கன்னா அந்த கடைசி யுக்தியை, ஆயுதத்தை இறக்க போகிறார். அது என்ன ஆயுதம் அப்படின்றதையும் உள்ள போய் பார்ப்போம். அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்கும் கட்சி பாகுபாடு இன்றி ஒரு வெற்றி கிடைச்சிருக்குங்க. அதுதான் நேத்து டீலிமிட்டேஷன் மசோதாவை பாராளுமன்றத்துல பாத்தீங்கன்னா வாக்கெடுப்பு நடத்தி இருக்காங்க. அதுல மாபெரும் தோல்விய அந்த மசோதா சந்திச்சிருக்கு. சோ பில்லே பாத்தீங்கன்னா கேன்சல் ஆகியிருக்கு. இது எல்லாருக்கும் கிடைச்ச வெற்றி. பிகாஸ் இந்த மசோதா இன்கேஸ் பாஸ் ஆகியிருந்தா அது தென் மாநிலங்களுக்கு இழைத்த ஒரு துரோகமா மாறி இருக்கும். இதோட டீடைல்லையும் நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்ப்போம் வாங்க. நேற்று பாத்தீங்கன்னா திடீர்னு நியூஸ் சேனல்ஸ்ல ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஓடுது. என்னடா பிரேக்கிங் நியூஸ் பார்த்தா, எங்க அண்ணன் சர்ப்ரைஸா பனையூர்ல இருந்து கிளம்பி பெரம்பூருக்கே போயிட்டாருங்க. பெரம்பூர்ல போயிட்டு அவருடைய தேர்தல் பணிமனை இருக்கும் பாருங்க, அந்த கட்சி ஆபீஸ் மாதிரி செட் பண்ணிருப்பாங்க பாருங்க எலெக்ஷன் டைம்ல. அந்த கட்சி ஆபீஸ்க்கு மனுஷன் திடீர்னு வந்துட்டாரு, சர்ப்ரைஸ் விசிட் அப்படின்னு. உடனே சேனல்லாம் விஜய் செய்த அந்த செயல், விஜய் பாருங்க இடத்திற்கே வந்து விட்டார், விஜய் அவ்வளவுதான் களத்தில் இறங்கி விட்டார், விஜய் தட்ட போகிறார், விஜய் தூக்க போகிறார்னு பிரேக்கிங் நியூஸ் போட்டு விஜய்க்கு ஒரு ப்ரொமோஷன், ஒரு பப்ளிசிட்டி பண்ணியே ஆகணும்ல, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பப்ளிசிட்டி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் நேத்து திடீர்னு போனாருன்னு பாத்தீங்கன்னா, நேத்து தன்னுடைய கட்சி தோழர்களுக்கு அவர் ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தாரு. என்ன வேண்டுகோள்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் உங்க வீட்டு வாசல்ல கோலத்தை போடுங்க, கோலத்தை போட்டு நம்ம கட்சிக்கு கிடைத்திருக்கிற வரவேற்பை காட்டுங்க, இந்த மக்கள் கிட்ட நம்ம விசில் சின்னத்தை எடுத்து போய் சேருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருந்தாரு. கோலத்தை எல்லாரும் உங்க வீட்டு வாசல்ல போடுங்கன்னு. ஏங்க நானும் என் ஏரியால சுத்தி பார்த்துட்டேங்க, ஒரு இடத்துலயும் ஒருத்தனும் கோலத்தை போட காணும். எந்த தெருலயும் நான் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ரேஞ்சில பாத்தீங்கன்னா தெருக்கள்ல சுத்தி பார்த்துட்டேன். எந்த ஏரியாலையும் கோலங்களை போடல நேத்து. மேபி நம்ம ஆடியன்ஸ் யாருன்னா உங்க ஏரியால எதனா கோலம் போட்டு இருந்தாங்களா, எங்கன்னா அந்த கோலத்தை பார்த்தீங்களா அப்படின்றது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. பட் சுத்து வட்டாரத்துல நான் எங்கேயும் கோலத்தை பார்க்கல. அதே மாதிரி நிறைய பேர் ட்விட்டர்லயும் எடுத்து போட்டுருந்தாங்க, எப்பா எங்கப்பா எங்கேயுமே கோலத்தை காணுமையா, நீ என்னமோ கோலம் போட்டி எங்க மக்கள் பாருங்க ஆதரவு தெரிவிக்க போறாங்க அப்படி இப்படின்னு எந்த இடத்துலயும் கோலமே காணும். விசில் கோலம் எங்க, இந்த விசில் கோலங்கள்லாம் வந்துச்சுன்னா யாரா எங்கன்னா ஒருத்தன் போட்டுட்டு அவங்க நிர்வாகிகளாச்சும் போடலங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்க நிர்வாகிகள் கூட நிறைய பேர் போடலன்னு நினைக்கிறேன். அவங்களே விசில் சின்னம் மேல கான்ல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். யாரா ஒரு 2-3 பேர் அங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த கோலத்தை போட்டுட்டு அதை Facebookல போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க, வைரல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளவுதானே தவிர்த்து பட் மோஸ்ட்லி இந்த கோலம் எல்லா இடத்துலயும் நடந்துச்சானா நடக்கவே இல்லை, யாருமே போடவே காணோம். நேத்து பாத்தீங்கன்னா அதனால விஜய் இந்த தேர்தல் பணிமனைக்கு சரி நம்ம தான் நம்ம தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளோ கோலத்தை போடுங்கன்னு சொல்லி இருக்கிறோமே, விசில் கோலத்தை நம்ம போடலன்னா அது தப்பாயிடும்ல அப்படின்ட்டு ஆதவர்ஜுன் ஐடியா கொடுத்துருக்காரு போல. எங்க அண்ணன் கிளம்பி தேர்தல் பணிமனைக்கு தேர்தல் பணிமனைக்கு வெளியில அந்த கோலம் மாதிரி ஒரு கோலத்தை எங்க விஜய் பாத்தீங்கன்னா போட்டுருந்தோ பாருங்க. அந்த கோலத்தை தான் பாத்தீங்கன்னா விஜய் போட்டாரு.
நீ வேற ஏன்னா இந்த கோலத்தை போடுற? இது வந்து மக்கள் போட்ட கோலம்டா. விஜய்க்கு ஆதரவு காட்ட மக்கள் போட்ட கோலம். இந்த கோலம் அவர் போடல, அவர் போட்ட கோலத்தை காட்டுறா. அந்த கோலம் தாங்க நேத்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் இதுதான் விஜய் விசில் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா போட்டவன் கோலத்தை ஒழுங்கா போடுறானா எல்லாம் இது மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா கோலத்தை போட்டு வச்சிருந்தானுங்க. நேத்து வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் பணிமனையில எங்க விஜய் வந்து அதே விசிலுக்கு கோலம் போட்டுன்னு இருக்கும் போது எங்க ஜேன்னு கூட்டங்க எப்பா அவர் விசில் சின்னத்துக்கு கோலத்தை போட்டுன்னு போடவே உள்ள அந்த பெரம்பூர்ல இருக்கிற 2 லட்சமோ 2.5 லட்சம் மக்களும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சுத்து போட்டாங்க தேர்தல் பணிமனையா. எங்க ஃபுல் டிராபிக் ஜாம். நேத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பெரம்பூரே வந்து ஸ்தம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த பெரம்பூர் சைடு போன மக்களை நீங்க கேட்டு பாருங்க, அவ்வளவு டிராபிக் ஜாம். வீட்டுல இருக்கிற எல்லா லேடிஸும் விஜய் வந்துட்டாரு, பெரம்பூருக்கு வந்துட்டாரு, பெரம்பூருக்கு வந்துட்டாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா தேர்தல் மணியை வந்து சுத்து போட்டாங்க. விஜயால கோலத்தையே போட முடியல. அதே மாதிரி விஜய் அங்க இருக்கிற பக்கத்து வீட்டுல ஒரு 2-3 லேடிஸ் கிட்ட பேசினாரு பாருங்க, அவ்வளவுதான் தெருவே வந்து கிரௌட் ஆயிடுச்சு, பிளாஸ்ட் ஆயிடுச்சு, ஃபுல் டிராபிக் ஜாம் ஆயிடுச்சுங்க. அப்படிலாம் ஒன்னும் நடக்கலைங்க. ஏங்க அந்த மனுஷனை சுத்தி வெறும் 30 பேருங்க. அந்த 30 பேரும் ஆளாளுக்கு கேமராவை தூக்கி வச்சு நின்று இருக்கான். ஏங்க ஆபீஸ்க்குள்ள வந்து லேடிஸை கூப்பிட்டு பேசுறாரு. அங்கேயும் ஒரு அந்த தேர்தல் பணிமனைக்கு விஜய் வந்துட்டாருன்ற தகவலும் வந்துச்சு. எவனும் கண்டுக்கல. மிஞ்சி போனா அந்த எங்க பெரம்பூர்ல இருந்து அந்த கட்சிக்காரன் இருப்பான்ல ஒரு 50-60 பேருங்க. பொதுமக்கள் சட்டை கூட பண்ணல, சீண்ட கூட இல்ல. என்னமோ ஆதவ அர்ஜுனா சொன்னாரு, எங்க விஜய் அண்ணன் நடந்தா அவ்வளவுதான் 1 லட்சம் பேர் கூடுவான், எங்க அண்ணன் பாட்டு பாடினா அவ்வளவுதான் 10 லட்சம் பேர் கூடுவான் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. நேத்து தேர்தல் பணிமனைக்கு வந்துக்கிறாரு, எவனும் சட்டை பண்ணலையே. ஏங்க ஒரு வீட்டை விட்டு இறங்குறாரு, மிஞ்சி போனா 30 பேருங்க. ஏன்னா அந்த தெருவில் இருக்கிற ஜனங்கள் கூட வரலங்க. ஏங்க இப்ப புரியுதா? இவங்க கிரௌட ஆர்கனைஸ் பண்ணலன்னா, அதாவது வாட்ஸ்அப் கூட்டத்துல அண்ணன் விஜய் வருகிறார், உங்களுக்கு 300 ரூபாய் தருகிறோம் வந்துருங்க, அண்ணன் விஜய் வருகிறார், உங்களுக்கு விசில் தரம் வந்துருங்க, மாஸ்க் தரம் வந்துருங்க, பெட்ரோலுக்கு காசு தரம் வந்துருங்க அப்படின்ட்டு இந்த ஈவென்ட் ஆர்கனைசர் மூலியமா கிரௌட ஆர்கனைஸ் பண்ணா மட்டும்தான் விஜய்க்கு வந்து சேர்றானுங்களே தவிர்த்து இப்படி எதிர்ச்சியாவோ இல்ல தன்னுடைய தேர்தல் பணிமனைக்கு போனாலோ அங்க கிரௌடு வருதான்னு பாத்தீங்கன்னா ஒருத்த மதிக்கல. சோ நேத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கோலத்தை போட்டுட்டு அங்க இருக்கிற மக்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேரை கூப்பிட்டு அந்த தேர்தல் பணிமனையிலேயே பேசியிருக்காரு. அதாவது எங்க அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க மக்களை யாரும் கவலைப்படாதீங்க, நான் பெரம்பூர்ல வெற்றி பெற்று விட்டால் ஏங்க 1 மாசத்துக்கு 1 வாட்டியாச்சு நான் உங்களை சந்திப்பேன். எது இந்த மனுஷன் 1 மாசத்துக்கு 1 வாட்டி பெரம்பூருக்கே வந்து மக்களை சந்திப்பாராம். ஏங்க வீட்டுல இருக்கிற பொண்டாட்டி எது மாடி மேல குடும்பம், கீழே இவரு அவங்களே சந்திக்கல, இவரு வந்து இந்த மக்களை சந்திப்பாராம். சரி நான் இவர்கிட்ட இன்னொன்னு கேட்கிறேன், பெரம்பூர்லயும் ஜெயிக்கிறீங்க, திருச்சி கிழக்குலயும் ஜெயிக்கிறேன்னு வச்சுப்போம், எதை வந்து நீங்க கேன்சல் பண்ணுவீங்க? எந்த எம்எல்ஏ போஸ்டிங் வந்து வேணான்னு சொல்லி இது பண்ணுவீங்க? 1 சீட்டு தானே வச்சுக்க முடியும். அப்ப எப்படி பெரம்பூருக்கு வர முடியும்? இதே டைலாக தான் திருச்சி கிழக்குலயும் பேசுவீங்க. சரி இதை ராஜினாமா பண்ணிட்டு இதை வச்சு அங்க என்ன ஆகும், அதை ராஜினாமா பண்ணிட்டு இதை வச்சீங்கன்னா இங்க என்ன ஆகும்? சோ வந்து ஏதோ ஒண்ணு பேசணும், நானும் வருவேங்க கவலைப்படாதீங்க, மாசத்துக்கு 1 வாட்டி. அங்க இருக்கிற மக்களுக்கு தெரியும், நீ வர மூஞ்சா, நீ பிரச்சாரத்துக்கே வரல, எலெக்ஷன் கேன்வாசிங்கே வரல, இன்னைக்கு வீடு வீடா ஓட்டு கேட்க வரேன்ன. எது ஓட்டு கேட்கவே வராத ஒரு மனுஷன் ஏங்க வின் பண்ணி எம்எல்ஏ ஆன பிறகு வருவாரா? கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஓட்டு கேட்கவே வரல, பெரம்பூருக்கு இன்னைக்கு வீடு வீடா பிரச்சாரம், அதுக்கே வந்து ரத்து செஞ்சு வீட்டுல உட்கார்ந்து இருக்காப்ல. இவர் வந்து டெய்லி வருவேன், மாசத்துக்கு 1 வாட்டியாச்சும் வருவேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக்குறுதியில குத்துட்டு, உங்களுக்காக நான் வந்து இங்க ஒரு வீடு எடுத்திருக்கேன். அது என்ன சின்ன வீடோ நம்மளுக்கு தெரியல, நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க, தப்பாலாம் நினைக்காது. சின்ன வீடெல்லாம் இருக்காது, கொஞ்சம் பெரிய வீடா. ஏங்க சின்ன வீடு பெரிய வீடுனா வீடு சொல்றேன், கொஞ்சம் பெரிய வீடா வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்காராம். நான் இங்கதான் இருப்பேன், சோ கவலைலாம் படாதீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து வாக்குறுதிகளை கொடுத்துட்டு, நான் நாளைக்கு வீடு வீடா பிரச்சாரம் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பின மனுஷன் அப்செட் ஆயிட்டாராம். ஏன் அப்செட் ஆனாருன்னு செக் பண்ணி பார்த்தாதான் நமக்கு தகவல் வருது. விஜய் வந்து நேத்து கிரௌடு வரலன்னு உடனே கம்ப்ளீட்டா வந்து டென்ஷன் ஆயிட்டாப்லையா. ஏன்னா என்னடா எனக்கு எவ்வளவு பெரிய மவுஸ், நான் வந்து இந்த மீடியா ஃபேமை வச்சுதான் வாழ்ந்துட்டு வரேன், என் பேச்சுல ஒண்ணுமே கிடையாது, என்ன மக்கள் கொஞ்சம் கூட ரசிக்கல, நான் வந்து விஜய் வந்தா அரங்கமே அதிர்ந்துரும், ஏரியாவே உழுந்துரும், பரண்டிடும் அப்படின்ற ஒரு கெத்தை வச்சுட்டு தான் நான் வாழ்ந்துட்டு வரேன். இன்னைக்கு நான் வந்து விசில வந்து வரைகிறேன், ஒரு தேர்தல் பணிமனைக்கு வரேன், ஒரு மக்கள் கூட்டமே இல்ல, ஒரு செல்வாக்கே இல்ல, இப்படி இருந்தா இந்த 4 நாள்ல என்ன காரி துப்பிட மாட்டாங்களா?
ஓ விஜய் செல்வாக்கு குறைஞ்சிடுச்சு பாருங்க, கிரவுட் இல்ல பாருங்க, எவனும் பைக்ல அடிபட்டு சாகல பாருங்க, எவனுமே சாக்கடையில நீச்சல் வச்சுக்கின்னு வரல பாருங்க, எந்த பொம்பளையும் எனக்கு வந்து புருஷன் முக்கியம் இல்ல விஜய் தான் முக்கியம்னு எந்த பொம்பளையும் சொல்லல பாருங்க, எந்த பொம்பளையும் எனக்கு குழந்தை வேணாம் விஜய் தான் முக்கியம்னு சொல்லல. இதெல்லாம் சொல்லனா என் கெத்து கம்மி ஆயிடாதாடா? அப்புறமா எப்படா ஓட்டு போடுவாங்க? சோ கிரவுட் இல்லாதனால விஜய் என்ன முடிவு பண்ணிட்டாரா, இது நம்மளுக்கு செட் ஆகாது, பெரம்பூர் நம்மளுக்கு அகைன்ஸ்டா இருக்கு, சோ நாளைக்கு ஓட்டு கேட்டு போனாலும் வேலைக்கு ஆகாது, வீடு வீடா போனாலும் வேலைக்கு ஆகாது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா விஜய் உணர்ந்து இன்னைக்கு வந்து கேன்சல் பண்ணிருக்காரு. பிகாஸ் அங்க பெரம்பூர்ல இருக்கிற வேட்பாளர், திமுக வேட்பாளர் சும்மா சுத்தி சுத்தி வேலை செய்யறாப்ல. அதாவது ஆர்டி சேகர் அந்த மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள அவ்வளவு நல்ல பேரு. ஏங்க 12 மணி ஆனாலும் சரி, நைட்டு 1 மணி ஆனாலும் சரி, கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவாருன்னு சொல்றாங்க எல்லாருமே. அங்க இருக்கிற நிர்வாகிகளா இருக்கட்டும், பொதுமக்களா இருக்கட்டும், நம்ம போய் பப்ளிக் பைக்ஸ் எடுத்தோம், அங்க இருக்கிற மக்கள் அவ்வளவு பிளஸ் சொல்றாங்க. ஏங்க அந்த மனுஷன் எப்போ பாரு வாக்கிங் போற மாதிரி ஏரியாக்குள்ளேயே சுத்தி நிற்பாருங்க. எங்களுக்கு அவரு முக்கியமா இல்ல மாசத்துக்கு ஒரு வாட்டி வரேன்னு சொல்ற விஜய் முக்கியமா? அதுவும் வருவாரான்னு தெரியாது, அவரு முக்கியமான்ற கேள்வி வந்து அங்க இது. சோ பெரம்பூர் தொகுதி வந்து ஆர்டி சைடு ஃபுல்லா ஓவர்டேக் பண்ணிட்டாரு. விஜய் வந்து இப்ப என்னன்னா தோக்குறது பிரச்சனை கிடையாதுங்க. ஒரு உச்சத்துல இருந்து வந்த நடிகர் கேவலமா தோத்தா எப்படிங்க இருக்கும்? ஏன்னா போன வாட்டி அந்த மனுஷன் ஜெயிச்சது 55,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறார் பெரம்பூர்ல. இப்போ விஜய் வந்து அவரு இன்னும் 60,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சா என்ன ஆகுது? விஜய் வந்து ஒரு கம்ப்ளீட்டா விஜய்க்கும் பெரம்பூர் வேட்பாளருக்கும் டிஃபரன்ஸே வந்து ஒரு 40-50,000 போனா எங்க எவ்வளவு கேவலங்க. நம்மளாம் யார பத்தி பேசுகிறோம்? முதலமைச்சர் பத்தியும் துணை முதலமைச்சரை பத்தியும் பேசிருக்கோம். அவங்க நிப்பாட்டின ஒரு எளிய மனிதன் ஆர்டி சேகர், அவர்கிட்டயே நீ இப்படி தோத்து போனா நாளை பின்ன இந்த உலகம் விஜய மதிக்குமா? சோ இதெல்லாம் யோசிச்சு விஜய் என்ன பண்றாருன்னா இன்னைக்கு ரத்து செய்யறாரு. இன்னைக்கு ரத்து செஞ்சுட்டு அந்த கடைசி ஆயுதம் சொன்ன பாருங்க, அந்த கடைசி ஆயுதத்தை பத்தி பிரீஃபா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காராம் மிஸ்டர் விஜய். அந்த கடைசி ஆயுதம் என்னன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இவங்கெல்லாம் வந்து சினிமாக்காரங்க. இவங்க வந்து எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போவாங்க, எதை வேணாலும் ஒரு கலவரத்தையே ஏற்படுத்தி அதையே வந்து மாற்று கட்சி மேல பழிய போட்டு எப்படா அந்த மக்கள் கவனத்தை திருப்பி நம்ம ஓட்டு வாங்குறது அப்படின்னு கூட யோசிப்பாங்க. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு பாட்டில் எவனோ தூக்கி அச்சதுக்கு கூட அதை திமுக மேல பழி போட்டு ஒரு சென்சிட்டிவ் கிரியேட் பண்ணவங்க தான் இவங்க. சோ இவங்களே கூட ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி திமுக மேல பழி போடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. திமுக என்ன பண்ணணும்னா இந்த 4 நாள் திமுக கொஞ்சம் கவனமா இருக்கணும் இவனுங்க கிட்ட. ஏன்னா எது பண்ணிட்டு வேணாலும் திமுக மேல பழிய போடுவாங்க. ஏன்னா நம்ப முடியாதுங்க, 4-5 கொலை கூட பண்ணுவாங்க. பண்ணிட்டு பிரச்சாரத்துல பாருங்க திமுக ஆட்கள் உள்ள புந்து கொலை பண்ணிட்டாங்கன்னு கூட இவங்க சொல்லுவாங்க. சோ திமுக ஆட்கள் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். முன்னாடியே கூட நீங்க தேர்தல் அலுவலர்கிட்ட போயிட்டு ஏங்க தயவு செஞ்சு அவங்களுக்கு நிறைய நீங்க வந்து ப்ராப்பரா வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுங்க, நிறைய பாதுகாப்பா அவங்களுக்கு கொடுங்க, இல்லைன்னா எதனா ஒண்ணு நடந்துட்டு எங்க மேலேயே பழிய போடுவானுங்க அவங்க. சோ அவங்களுக்கு 100 போலீஸ் இல்ல 200 போலீஸ் கூட போடுங்க அப்படின்ட்டு தயவு செஞ்சு உங்ககிட்ட இருக்கிற போலீஸை கூட அவங்களுக்கு அனுப்பி விட்டுருங்க. ஏன்னா இந்த 4 நாள் ஐ மீன் எலெக்ஷன் டேட் 6 நாள் சேர்த்து செம்ம ஃபோர்ஜரி வேலையா பிளான் பண்ணுவாங்க. இப்ப விஜய் என்ன திட்டத்தை எடுத்துட்டு வர்றாருன்னா, நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, அதாங்க ஒரு இன்டர்வியூ விஜய் எப்ப கொடுப்பாரு, விஜய் வந்து பத்திரிகையாளரையே சந்திக்காம இருக்கிறாரு, நீங்களா எப்படி சிஎம் ஆகலாம் அப்படின்னு கேள்வி கேட்டீங்களே, அதனால எங்க அண்ணன் தன்னுடைய கடைசி ஆயுதமாக மக்களை சந்திப்பதற்கு ஒரு பரிதாப இன்டர்வியூ கொடுக்க போகிறார். அதாவது அது 2-வே கம்யூனிகேஷன் இன்டர்வியூ கிடையாது, 1-வே கம்யூனிகேஷன் இன்டர்வியூ. நான் மட்டும் பேசுவேன், நீங்க அதை உக்காந்து கேட்கணும். அப்போ வந்து நான் மூஞ்ச பரிதாபமாக வச்சுக்கிட்டு உங்களுக்காக என்னுடைய உச்ச நடிப்பை தியாகம் பண்ணிட்டு என்னுடைய 300 கோடி 350 கோடியை தியாகம் பண்ணிட்டு பல வழிகளை தாங்கிக்கிட்டு எப்பவுமே சீன் போடுவாரு, ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? பல வழிகளை தாங்கிட்டு, அது என்ன வழின்னு நம்மளும் நிறைய கேட்டுட்டோம், அது ஏதோ அவருக்கு வழி இருக்குது போல. அந்த வழியை தாங்கிட்டு நான் வந்துட்டேன், உங்களுக்காக வந்திருக்கிறேன். எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு பாருங்க. என் ஜனநாயகன் படத்தை முடக்கி விட்டார்கள், கரூர்ல ஏதோ சம்பவம் நடந்தது கூட என் மேல பைய தூக்கி போட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பரிதாப இன்டர்வியூக்கு எங்க அண்ணன் பிராக்டிஸ் பண்ணிருக்காப்ல, ட்ரைனிங் செஷன் பண்ணிருக்காப்ல. ஏன்னா எதுனா ஒரு நியூஸ் சேனல் கிட்ட இந்த பரிதாப இன்டர்வியூ கொடுத்து அதை மக்கள் மத்தியில ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா பல நியூஸ் சேனல்ஸ் இவங்க அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்களாம் இதை போடுறதுக்காக. பட் சில நியூஸ் சேனல்ஸ் என்ன சொல்லிடுறாங்கன்னா, எங்க ஊடக தர்மம்னு ஒண்ணு இருக்கு, நீங்க வந்து சும்மா பேசிட்டு அதை எடுத்து போடலாம், எங்களுக்கு வந்து மனசு கஷ்டமா இருக்கு, வேணா இன்டர்வியூ மாதிரி வச்சுக்கலாம், நாங்க கேள்வி கேட்கிறோம் நீங்க பதில் சொல்லுங்க, இன்டர்வியூ மாதிரி வச்சுக்கலான்ட்டு சில நியூஸ் சேனல்ஸ் கேட்க எங்க அண்ணன்
அதெல்லாம் நீ எதனா கேள்வி கேட்டுருவ, ஏற்கனவே எங்க புசியானந்தே ஓட விட்டுனுக்கிறீங்க, நீ என்ன கேள்வி கேட்டா எனக்கு சுத்தமா தெரியாது, இன்டர்வியூலாம் வேலைக்கு ஆகாது, இல்லன்னா ஒண்ணு பண்ணலாம், நான் வேணா எழுதி தரேன், அந்த கொஸ்டினை மட்டும் கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன், பட் கிராஸ் கொஸ்டின் இருக்கக்கூடாது, கவுண்டர் அட்டாக் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விஜய் தரப்புல இருந்து இன்னுமே டிமாண்ட்ஸ் போயிட்டு இருக்காராம். பல நியூஸ் சேனல்ஸ்ல எந்த நியூஸ் சேனல் சிக்கும், அந்த நியூஸ் சேனல் எது நம்மளுக்கு அடிமையான நியூஸ் சேனலோ, நம்ம சொல்லுறத எந்த நியூஸ் சேனல் செய்யுமோ அந்த நியூஸ் சேனலுக்கு நம்ம இன்டர்வியூ கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணலாம், பிரச்சாரத்தையே க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா போதும் இல்லைங்க, இன்டர்வியூ கொடுத்து ஒரு பரிதாபத்தை தேடினாலே நமக்கு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சுன்னு இருக்காரு மிஸ்டர் விஜய். உங்களுக்கு மக்களை பத்தி தெரியல, நம்ம மக்கள்லாம் அப்படியாப்பட்ட கேரக்டர் கிடையாது. நீங்க நடிகன்னு மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும், இந்த மாதிரி எதனா சீனை லாஸ்ட்ல கிரியேட் பண்ணிக்கணும் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த டிமாண்ட்ஸ் போயிட்டு இருக்கும்போது இன்கேஸ் எந்த நியூஸ் சேனலும் இந்த டிமாண்டுக்கு ஒத்துப்பட்டு வரலனா எதனா பிரபலமான யூடியூப் சேனலை புடி. உதாரணத்துக்கு ஏன் நம்ம மதன் கௌரி இருக்காப்லையே, மதன் கௌரி தான் நல்லா முட்டு கொடுப்பாப்லையே, அப்படியே இப்படி கொடுக்காத முட்டு எங்க விஜயண்ணா 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 அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நல்ல முட்டு கொடுப்பாப்ல. நம்ம ஏன் மதன் கௌரியை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ எடு மதன் கௌரி, அப்படியே ஒரு சிட் சாட்டு இல்ல ஒரு காஃபி வித் மதன் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில போட்டு அதையே நம்ம வைரலா ஸ்ப்ரெட் பண்ண கூடாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு அந்த கடைசி ஆயுதத்தை எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த டைம்ல யூஸ் பண்ணலாம், கரெக்டா இது வந்து பாத்தீங்கன்னா 21ஆம் தேதி நடக்கும். 21ஆம் தேதி ஒரு மத்தியானம் 6 மணிக்குள்ள இன்டர்வியூ க்ளோஸ் பண்ணோம். சோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எதனா ஒண்ணு பண்ணி இந்த மாதிரி பரிதாப இன்டர்வியூ ஒரு ஆயுதமா யூஸ் பண்ண பார்க்கிறார் மிஸ்டர் விஜய். சோ பெரம்பூர் கூட்டமோ இன்னைக்கு ரத்து செஞ்சுட்டு எங்க அண்ணன் ஜாலியா தூங்கி இருப்பாப்ல. அவருக்கு என்ன நடந்தா என்னங்க, எங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், எங்க டீலிமிட்டேஷன் எவ்வளவு பெரிய சென்சிட்டிவான இஷ்யூன்னு நம்மளே 2 வாட்டி பேசிட்டோம். எது நம்மனா ஒரு கட்சி தலைவரா, இல்ல நம்ம பின்னாடி ஒரு கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்களா, இல்ல இளைஞர் கூட்டம் அப்படியே பின்னாடி சுத்தி இருக்கா, ஒண்ணுமே கிடையாது. ஏங்க இதெல்லாம் வந்து ஒரு தேசப்பற்று, ஒரு தேசப்பற்றோ இல்லையோ தமிழ்நாட்டு பற்றுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு தேசத்துல நம்ம இருக்கிறோம், அந்த தேசம்ன்றது என்ன, எல்லா மாநிலங்களுக்கும் நல்லது செய்யணும், அது நான் பாதிக்கு நல்லது செய்வேன் பாதிக்கு மேல நான் வஞ்சிப்பேனா, அப்ப அதுவே ஒரு பிரச்சனையா போகுதுல, அதை எதிர்த்துதான் இந்த தமிழ்நாட்டு குரல் கொடுத்துட்டு இருக்கு. ஏன்னா நீங்க டீலிமிட்டேஷன் மூலியமா நார்த் இந்தியால இருக்கிற ஸ்டேட்ஸ்க்கு ஏற்றி விட்டுருவீங்க தொகுதிகளை, இங்க சவுத் இந்தியா ஸ்டேட்ஸ்ல நாங்க பாப்புலேஷனை கம்மி பண்ணிட்டு வரோங்க நீங்க சொன்னனால. நீங்க சொன்னனால ஒரு குழந்தைக்கு மேல நாங்க பெத்துக்காம காண்டம்ஸை யூஸ் பண்ணி சுத்தி நிற்கிறோம் நம்ம ஊர் ஆளு. ஐயோ குழந்தைய பெத்துக்க கூடாது, குழந்தை பெத்துக்கினா ஜனத்தொகை ஜாஸ்தி ஆயிடும், ஜனத்தொகை ஜாஸ்தியான டெவலப்மெண்ட் கம்மி ஆயிடும். யார் சொன்னனால? நீங்க சொன்னனால, இந்தியா சொன்னனால. இந்த தமிழ்நாட்டுல இருக்கிறவனும் சவுத் இந்தியா ஸ்டேட்ஸும் கட்டுப்படுத்திட்டு இருக்கான். ஆனா நார்த் இந்தியால இருக்கிறவன் எவன் காண்டம்ஸ் வாங்குறான்னு கூட தெரியாது, அவன் பெத்து போடுறான், 5-10 பெத்து போடுறான்னு சுத்தினுங்கிறானுங்க. சோ அந்த ஸ்டேட் இன்னும் டெவலப் ஆகாம இருக்கு. இப்போ நல்லது செஞ்ச நம்ம வஞ்சிட்டு நம்ம தொகுதியை வந்து டிக்ரீஸ் பண்ணுவாங்களாம், அவங்க தொகுதியை ஏத்தி விடுவாங்களாம். இது என்ன கதை? சோ இதை எதிர்த்து எல்லாருமே குரல் கொடுக்கணும். ஏங்க நாளைக்கு ஒருவேளை நம்ம 39 ஒரு 45-47 ஆக்குவாங்க, சும்மா கண்துடைப்பு மாதிரி. உத்தரப்பிரதேசல இருக்கிற 80 தூக்கி போய் 150 ஆக்கிடுவாங்க. டிஃபரன்ஸை பாருங்க, எவ்வளவு டிஃபரன்ஸ். நாளைக்கு நம்ம ஹெல்ப்லாம் தேவையே கிடையாது, உங்க ஓட்டே தேவையில்லைன்றுவாங்க பிஜேபி. தமிழ்நாடுனா 47 சீட் வச்சுக்கிறியா, அப்போயா உங்க ஓட்ட தேவையில்லையா, நான் உத்தரப்பிரதேசல எடுத்துக்கிறேன் அப்போயா அப்படின்ட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன பிரதிநிதித்துவம் இருக்கு? ஏன்னா இத தட்டி கேட்க வேண்டியவர்கள் யாரு? உங்களையும் என்ன மாதிரியோ சாமானியம் கிடையாது, கட்சி தலைவர்கள் தட்டி கேட்கணும். ஏங்க முதலமைச்சர் அன்னைக்கே போட்டு எரிக்கிறார், பில்லையே எரிக்கிறாரு. பில்லை எதிர்த்து எல்லா வீட்லயும் கருப்பு கொடி ஏத்தியா, எல்லா பொது இடங்களையும் கருப்பு கொடி ஏத்தியா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் கண்டன அறிவிக்க வெளியிடுறாரு, கண்டன செயலே எல்லா போற மீட்டிங் எல்லாத்தையும் பேசுறாரு. ஏன்னா 39 எம்பியால என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்களே, எல்லாரும் கேக்குறீங்களே 39 எம்பி என்னத்தை நொட்ட முடியும்னு, போய் நொட்டினாங்க பாருங்க பார்லிமெண்ட்ல. ஏன்னா பில்லே இன்னைக்கு கேன்சல் ஆகி இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் தமிழ்நாட்டை சேர்ந்த 39 எம்பிகளும். அதை ஏற்படுத்தியது யாரு? இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இதுதான் ஒரு எம்பிகளின் செயல். நேற்று வாக்கெடுப்பு அப்போ கிட்டத்தட்ட 489 எம்பிஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நம்ம தொகுதி எவ்வளோ 543 இருக்கு எம்பி தொகுதிகள், அதுல 489 பேர் பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இதுக்கு எஸ் சொல்லி, அதாவது இந்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்து 278 பேர் ஓட்டு போடுறாங்க. இல்ல இந்த மசோதா வேணாம், இது வந்து எல்லா மாநிலத்துக்கும் இழைக்கும் துரோகம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 211 பேர் ஓட்டு போடுறாங்க. சோ 489ல 278 ஃபேவரா போகுது, 211 அகைன்ஸ்டா போகுது. பட் எவ்வளவு வாக்கு இவங்க வாங்கணும் பில் பாஸ் ஆகுறதுக்குன்னா 326. இதோட கணக்கு உங்களுக்கு தெரியும்ல, பார்ட்டிசிபேட் பண்ற எம்பில
2 பங்கு எதுக்கு போதோ அவங்க தான் வந்து வின்னு. இப்போ 489 பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுல 2 பங்கு வந்து பாத்தீங்கன்னா 326. இதே 326 தொட்டு இருந்தால் 278 பேர் எஸ் சொன்னாங்கல்ல, அந்த 278 326 ஆகி இருந்தால் இன்னைக்கு இந்த பில்லு பாஸ் ஆகி இருக்கும். இன்னைக்கு அவங்க இஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேவரான ஸ்டேட்ஸ்ல சீட்டுகளை ஏற்றி விட்டுருப்பாங்க, அவங்கள மதிக்காத ஸ்டேட்ல சீட்டுகளை கம்மி பண்ணி விட்டுருப்பாங்க. இதை எதிர்த்து விஜய் எங்க ஒரு ட்வீட் போட்டாருங்க, அதோட ஆளே காணோம். ஏன் பிரச்சாரத்துக்கு போனீங்க, எங்கன்னா பேச வேண்டியது தானே? எந்த இடத்துல பேசல. பிகாஸ் பிஜேபியை பார்த்து பயம். இவரெல்லாம் ஒரு தலைவரா? ஏங்க இதுக்காகவே குரல் கொடுக்காதவர் நாளைக்கு எப்படிங்க பிஜேபியை எதிர்த்து குரல் கொடுப்பாரு? ஏங்க நயினார் நாகேந்திரன் ஒரு சைடு வந்து த்ரெட்னிங் பண்றாரு. எது பிஜேபி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, அப்போ வந்து எமர்ஜென்சி காலகட்டத்துல திமுக ஆட்கள் எல்லாம் பேசினால தூக்கி ஜெயில போட்டாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடும் இப்போ டிஎம்கேக்கு. எது இந்த கருப்பு கொடி காட்டினாலையும் எதிர்த்து பேசினாலையும் ஒரு மாநில முதலமைச்சரே வந்து பாத்தீங்கன்னா இவங்க உங்க கட்சியே தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டுருவோம், திமுக காரன் எல்லாரையும் ஜெயிலுக்குள்ள போட்டுருவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. இப்படிதான் எமர்ஜென்சி காலத்துல திமுக ரொம்ப பேசினாங்க. பிறகு திமுக எல்லாரையும் எமர்ஜென்சியில ஜெயில பிடிச்சு அடைச்சாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு அவங்க ஆளாயிருவாங்களோன்னு என்னுடைய ஒரு பயம் தான் எனக்கு. ஏன்னா பார்லிமெண்ட்ல டிஆர் பாலு பேசுறாரு. டிஆர் பாலு எங்க தலைவர் வந்து எங்க எதிர்ப்பை காட்டின்னு இருக்காரு தமிழ்நாட்டுல அப்படின்னும் போது அந்த ஸ்பீக்கர் இருப்பாரு பாருங்க, ஓம் பிர்லா, அவரு வந்து தெனாவட்டா பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, நீங்க கருப்பு கொடி ஏத்துனா என்ன, நீல கொடி ஏத்துனா எங்களுக்கு என்ன வந்துச்சு? இப்ப தெரிஞ்சிச்சா அந்த கருப்பு கொடிக்கான இது தெரிஞ்சிச்சா? இப்ப வாங்கினீங்க பாரு ஓட்டு, தோத்து போனீங்களே, பில்லு ஃபெயிலியர் ஆச்சுல. இதுவே பாஜகவுக்கு விழுந்த மிகப்பெரிய அடி. பாஜக மட்டும் கிடையாது, விஜய்க்கும் விழுந்த மிகப்பெரிய அடி. இங்க வந்து எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, 39 MP என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க, செஞ்சாங்க பாருங்க சம்பவம். இதெல்லாம் எதிர்த்து தலைவர்கள் பேசணும்லங்க. இப்போ நான் இன்னொன்னு சொல்றேன், அந்த இதை எதிர்த்து வாக்களிச்சாங்க பாருங்க 211 பேரு. அந்த 211 பேருக்கும் நம்ம ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுங்க. ஏன்னா அந்த 211 பேர் இல்லைன்னா இன்னைக்கு இந்த பில்லு பாஸ் ஆகியிருக்கும். சோ இவ்வளவு கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா மிஸ்டர் விஜய் எதனா எதிர்த்து குரல் கொடுப்பாரா, பேசுவாரானா? எனக்கு எப்பா ஸ்டாலின் சார் அந்த சீட்டை கொஞ்சம் கொடுங்க சார், நான் உக்காந்துக்கிறேன் சார், எனக்கு சிஎம் மேல ரொம்ப ஆசை சார், பிளீஸ் எனக்கு அந்த சீட்டை, அவ்வளவுதான். அந்த சிஎம் சீட்டை வச்சுக்கின்னு என்ன பண்ணுறதுன்னு கூட இந்த மனுஷனுக்கு ஏங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். இவர் சிஎம் ஆயிட்டாரு, இந்த மாதிரி பில்ஸ் ஏதோ வருது, இவங்க கட்சி ஆளுங்க தான் எம்பியாவும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏங்க எதனா ஒண்ணுத்த இவங்க பிஜேபியை எதிர்ப்பாங்களா? ஏங்க அப்படியே போயிட்டு பாத்தீங்கன்னா இப்படி சரண்டர் ஆயிடுவாங்க. இவ்வளவுதான் விஜய். விஜய் இல்லைங்க, இவ்வளவுதான் ஒரு நடிகர். ஒரு நடிகரால எதிர்த்து போராட முடியாது. அதுக்கு கட்சின்னு ஒண்ணு இருக்கணும், கொள்கைன்னு ஒண்ணு இருக்கணும். கொள்கை தலைவர்களை ஃபாலோ பண்றவன் தான் இந்த மாதிரி எதிர்த்து சண்டை செய்ய முடியும். விஜய்க்கு யார் கொள்கை தலைவர்? நீங்க நினைப்பீங்க அந்த 5 பேர் கொள்கை தலைவர்னு. அந்த 5 பேரை பத்தி ஒண்ணுமே இவருக்கு தெரியாது. காமராஜரை பத்தி தெரியுமா, பெரியாரை பத்தி தெரியுமா, அம்பேத்கரை பத்தி தெரியுமா, வேலுநாச்சியாரை பத்தி தெரியுமா, அஞ்சலி அம்மாளை பத்தி தெரியுமா? எதுவும் தெரியாது. சும்மா அவங்க போட்டோ எல்லாம் வச்சீங்கன்னா அவங்க ஓட்டு நம்மளுக்கு வந்துடும், நம்மளையும் ஒரு பெரிய ஆளுன்னு நினைச்சுப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அந்த கொள்கையில ஈடுபாடு கொண்ட கட்சிகளாலதான் இந்த மாதிரி சண்டை செய்ய முடியும். சோ பெரும் சவாலை எதிர்த்து, பெரும் எதிர்ப்பையும் மீறி வந்து பாத்தீங்கன்னா பெரும் எதிர்ப்பை காட்டினால இந்த பில் வந்து இன்னைக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு. இதை எப்படி தெரியுமா இவங்க திருப்புறாங்க? இப்போ பிஜேபி இதை எப்படி திருப்புதுன்னா, நாங்க வந்து பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு இதுல கொடுத்தோம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க, நீங்க பில்ல ஃபெயிலியர் ஆக்கிட்டீங்க. சோ காங்கிரஸ் இது மகளிருக்கு இழைத்த துரோகம், திமுக இது மகளிருக்கு இழைத்த துரோகம்னு நடிப்பு பாருங்களேன். ஏன் அந்த பில்ல தனியா வை. இப்ப 543 சீட் இருக்குல்ல, அந்த 543 சீட்ல நீ 33% இடஒதுக்கீடு எடுத்துட்டு வா மகளிருக்கு. யார் வேணான்னு சொன்னா? இவரு சீட்டை ஏத்திட்டு தான் மகளிர் இடஒதுக்கீடு எடுத்துன்னு வருவா. நயா கதை இது. எப்படிலாம் பாருங்க, இதுதான் தில்லு முள்ளு. இந்த மாதிரி இப்போ எத்தனை போய் மகளிர் கிட்ட போயிட்டு பாருங்க, நாங்க ஏத்திட்டு உங்களுக்கு 33% தரோம்னு சொன்னோம், ஆனா இவங்க பாருங்க ஏத்த விடல எங்களை அப்படின்னு வந்து இப்ப அப்படியே டேக்கிள் பண்ணுறது, திருப்புறது. இத மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் இப்ப கூட இப்போ ஒரு பில் எத்துனுவாங்க 543ல 33% வந்து நாங்க உமனுக்கு தர போறோம்னு எத்துனுவாங்க. யாருமே வந்து அதுக்கு எதிர்ப்பா தெரிவிக்க மாட்டாங்க, இன்க்ளூடிங் காங்கிரஸ், இன்க்ளூடிங் திமுக. சரி ஓகே 33% இடஒதுக்கீடு வந்தா நல்லதுதான். ஏன்னா இங்க லோக்கல் எலெக்ஷன்லயே, லோக்கல் கவர்மெண்ட்லயே 33% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. நீங்க பார்லிமெண்ட்ல கொடுக்கறது யாரும் தப்பு இல்ல, தப்போ சொல்ல மாட்டாங்க. ஆனா
சீட்டை ஏத்தி நார்த் இந்தியாவுக்கு நிறைய சீட்டை ஏத்திட்டு சவுத் இந்தியா வஞ்சிட்டு அதுக்கப்புறமா 33% இடஒதுக்கீடு தரேன்றது சுயநலம். அதை திமுக என்றும் எதிர்க்கும், இந்த தமிழ்நாடும் என்றும் எதிர்க்கும்.